எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். இன்னைக்கு வீடியோல ஒரு குணச்சித்திர நடிகர் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணாரு. அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த குணச்சித்திர நடிகர் ஒரு ஆன்மீகவாதி கிட்ட அடிக்கடி பேசுற பழக்கம் இருக்கு. அப்படி அவரோட பேசிட்டே இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த சைடில் இருக்கவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அடுத்த படத்துடைய ஷூட்டிங்கு உங்களால் வர முடியுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே இவர் சொல்றாரு, நாளைக்கு நான் இல்லை அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு வேற எங்கேயோ வேலை இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு அவர் யூஸ் படுத்துற வார்த்தை என்னன்னா, நாளைக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஃபோனை வச்சிடுறாரு. அப்போ இந்த ஆன்மீகவாதி சொல்றாரு, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. இல்லைங்க, ஷூட்டிங் வர முடியுமா, ஒரு புது இடத்துல இருந்து கூப்பிடுறாங்க, அதனால நாளைக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அப்போ அந்த ஆன்மீக பேச்சாளர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு நான் இல்லை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு வேற ஒரு இடத்துல ஷூட்டிங் இருக்குன்னு எடுத்துக்கணுமா, நீங்களே இல்லை அப்படின்னு எடுத்துக்கணுமா அப்படின்னு. அப்போதான் இவர் யோசிக்கிறார், நம்ம நாளைக்கு நான் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசிக்கலாவே இல்லை, நம்ம இறந்தே போயிட்டோம், அந்த அர்த்தமும் தருது. இதை தான் நீங்கள் மீன் பண்ணுற மாதிரி கேட்கும்போது எங்களுக்கு கேட்குது, புரிஞ்சுக்க முடியுது. அப்போ சொல்ற, ஓஹோ இப்படியும் யோசிக்கலாம்ல இந்த வார்த்தைக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை என்னென்னா, மேலே தேவதைகள் எல்லாம் அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன அலைகள் அனுப்புகிறோம் இல்லையா, எனக்கு அதாகணும் இதாகணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிலாம் சொல்ல பார்த்தீங்களா, உடனே அது தத்தாஸ்து தந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது அப்படியே நடந்துருவோம். அப்போ இவர் சொன்ன வார்த்தை, நாளைக்கு நான் இல்லை, சரி நீ இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா இவர் சரீரம் விட்டுருவாருன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லலாம், நாளைக்கு எனக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கு, இந்த இடத்துக்கு போக வேண்டி இருக்கிறதுனால என்னால் நாளைக்கு அங்கே வர முடியாது, வேற ஒரு டைம் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு படத்தில் கமிட் பண்ண ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு டேட்டே இல்லைன்னா, இந்த படம் நடிச்சுட்டு இருக்கேன், இந்த ஒரு மாதம் டேட் இல்லை, அதுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பீங்களான் தான் கண்டிப்பாக நான் யோசிக்கிறேன் வருவேன் அப்படின்னு சொல்லுங்க. என்றைக்குமே மொட்டையாக நாளைக்கு நான் இல்லை அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க. இது ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் தான் சொல்லுது. இதெல்லாம் தேர்ந்தெடுத்து பேசுங்க அப்படின்னு அந்த ஆன்மீக பேச்சாளர் இந்த குணச்சித்திர நடிகருக்கு சொல்லியிருக்கார். அவர் இதோட அர்த்தத்தை புரிஞ்சதுனால ஒரு வீடியோவாகவும் போட்டார். அதை நம்ம பார்த்துருக்கோம், அதை தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். எப்போவுமே அதே மாதிரி நம்மகிட்ட யாராவது இப்போ ராஜயோக சேவை பண்ணுறோம், ராஜயோக சேவைக்காக நம்மகிட்ட யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த எடுப்புலேயே நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, இன்னைக்கு இந்த வேலையில் நான் பிஸியாக இருக்கேன், நாளைக்கு நான் பார்க்குறேன், இந்த டைம் கூப்பிடுங்க, இந்த டைம் உட்காந்து இதை பற்றி பேசி பார்க்கலாம், இப்படி சொல்கிறது நல்லது. எப்பவுமே உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் சேவைன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பரமாத்மா நமக்கு ஒரு வாய்ப்பு தராரு இவர் மூலமா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுதுல்ல? பரமாத்மா சும்மா சேவை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பரமாத்மா என்ன சொல்றாரு வாணியில், நான் யாருக்கு என்ன சேவை கொடுத்தாலும் சரி, அதுக்கு பிரதிபலனா நான் உங்களுக்கு திரும்பி பல மடங்கு தர வேண்டியிருக்கு. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் அவனுக்கு ராஜாவா பெரிய பெரிய வசதி எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ சும்மா ஒருத்தருக்கு சேவை கொடுப்பேனா? அப்போ அந்த சேவை பண்ணுறவங்களுக்கு பல மடங்கு தரணும்னா நான் சூஸ் பண்ணி தான் கொடுப்பேன் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ உங்களுக்கு யாரோ சூஸ் பண்ணுறாங்கன்னு அப்படி புரிஞ்சுக்காங்க. யாரோ உங்களுக்கு சேவைன்னு சொல்கிறாங்கன்னா சூஸ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்காங்க. அப்படி முன்னேறி போகிறது தான் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? இது ஒன்று. இல்லை, என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்கிறேன், அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. நான் என்னோட தேவைக்காக அவனை கூப்பிடுவேன், ஆட்டோ ஓட்ட வர முடியுமா அப்படின்னு கேட்பேன். அவன் எப்படின்னா, எதையுமே 2 நாள் 3 நாள் தள்ளி ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது அவனுக்கு ஓகே. எது அவனுக்கு ஓகே இல்லைன்னா, இப்போ ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் வருவியா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அது ஒரு காரணம், ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம கூப்பிடும்போது ஒரு 1 hour தள்ளி இருக்கிறான்னா கண்டிப்பாக வர முடியாது, அது நமக்கும் புரியுது. ஒருவேளை அவன் ஃப்ரீயாக இருந்தால் கூட அவன் மனநிலை எப்படின்னா, உடனே அவனுக்கு அதுக்கு அக்கஷ்டமாக முடியாது. உடனே பிளானை மாற்றி நம்ம கூட வருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அதிகாலை குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒரு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். பயங்கர மழை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். பொதுவாக லீவு சொல்லிடுவாங்களா, சொல்லுவாங்க பார்த்தா
சொல்லவே இல்லை. 7:30 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு குழந்தைங்க போகணும். மழை வேறு பெய்யுது. அப்போ ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடுங்க, ஆட்டோவில் கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், ஃப்ரெண்டு வந்து அப்படி வரமாட்டான். ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி இருந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண தான் வருவான். இப்படி ஷார்ட் நோட்டீஸில் 2 நிமிஷம் 3 என் வீட்டில் தான் அவன் வீடு ரொம்ப பக்கம். இல்லைங்க, சும்மா கேட்டு பாருங்க, என்ன சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு. இவளுக்காக நான் ஃபோன் பண்ணுவேன். நான் இல்லை, சாரி, நீ பார்த்துக்கோ அப்படின்னு வச்சுட்டான். அப்போ நான் சொன்னேன் ஒய்ஃப்கிட்ட, அவன் இல்லைன்னு சொல்லிட்டான், ஃப்ரீயாக இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. ஒரு 7:45 போல் கவர்மெண்ட் வந்து லீவ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸ்கூலுக்கெல்லாம். அதனால் குழந்தைங்க அன்றைக்கி மழையில் நனைஞ்சு போக வேண்டிய அவசியம் வரல. அன்றைக்கி நான் வாக்கிங் போக நேராக அவன் வீட்டுக்கே போயிட்டேன். அவன் வீட்டுக்கு போயிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி மூஞ்சி லட்சம் மாதிரி நான் வரல, நான் இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லாதரா. சொல்லும்போது எப்படி சொல்லு, நான் இப்போ தான் எழுந்தேன், நான் ரெடி ஆகிறது ஒரு 1/2 hour ஆகிடும், அதுக்குள்ளே உங்கள் ஸ்கூல் டைம் ஆகிடும். அதில் இப்போ நான் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட லேட்டு தான் ஆகுமே தவிர கரெக்ட் டைம் குழந்தை கொண்டு போய் விட முடியாது. அதனால் நீயே வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கோ, வேற ஒரு வழியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லு. எடுத்தங்க நான் இல்லை, நான் ஃப்ரீ இல்லை, நான் பிஸி அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. இப்போ ஃப்ரெண்டு என்கிட்ட எப்படி வேணால் பேசலாம், அது ஒன்றும் உரிமையில் சொல்கிறான்னு கூட நான் எடுத்துப்பேன். இதே பழக்கப்படுத்தினான்னு கஸ்டமர்கிட்ட இப்படி தான் பேசுவான். அப்போ கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு நான் காசு கொடுத்து தானே கூப்பிட்றாங்க எல்லாரும், இவன் என்னன்னா வேற ஒருத்தன், இனிமேல் அவனை கூப்பிடுறதே விட்டுருவாங்க. அதாவது மனசு அந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆச்சு, இவ்வளோ ஆணவமாக பேசுகிறான், வரேன் சார், இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கேன் சார், அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகளில் வந்து யோசித்து பேசினா நல்லா இருக்கும்ல. ஸோ இது நம்ம எல்லாருமே வார்த்தைகளை பேசும்போது நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது, பாசிட்டிவான வார்த்தைகள் பேசுறது நல்லது. ஓகே, நமக்கே தெரியாமல் நம்ம இந்த மாதிரி சில வார்த்தைகள் பேசிடுறோம். அது ஒன்று நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், அடுத்தவங்களை காயப்படுத்துகிற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ரெண்டுமே ஒரு வாட்டி நம்ம பேசி நம்ம செக் பண்ணணும், இது கரெக்டாக பேசுகிறோமா தப்பாக பேசுகிறோமா. பாருங்களேன், நம்ம சாப்பிட்ற வரைக்கும் டெய்லி ஏதாவது ஒன்று கற்றுன்னு தான் இருக்கும். ஓகேவா, நமக்கு வந்து வயசு வந்து இப்போ 40, 50, 60 ஒரு வயசாக இருக்கலாம். ஆனால் அந்த வயசுலையும் நம்ம ஏதாவது கற்றுன்னு தான் இருக்கோம். கரெக்டாக. ஸோ இந்த சம்பவம் நான் பார்த்த வீடியோவில் பார்த்த சம்பவத்தில் வந்து அவர் வந்து யூசேஜ் ஆஃப் வேர்டு வந்து கரெக்டு கிடையாது. நாளைக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டான வார்த்தை கிடையாது. ஓகே, அதனால் சூட்சமமாக கரெக்டாக புரிஞ்சு வார்த்தைகளை பயன்படுத்தினா நல்லது. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.